வடலூர் சத்தியஞான சபையில் 155வது தைப்பூச ஜோதி தரிசனம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கருப்பு, நீலம், பச்சை உள்ளிட்ட 7 திரைகளை விலக்கி ஜோதி தரிசனம் சிறப்பாக காண்பிக்கப்பட்டது. வடலூர் தைப்பூச ஜோதி தரிசனம் தற்போது காண்பிக்கப்படுகிறது. பக்தர்கள் பரவசத்துடன் சுவாமியை வழிபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைக்கிறார். வணக்கம் பாலகிருஷ்ணன், இது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம் ஜெயா. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் 155வது ஆண்டு ஜோதி தரிசன விழாவை முன்னிட்டு இன்று காலை 6 மணி அளவில் 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. வள்ளலார் பக்தர்கள் அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என மனமுருகி ஜோதி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் 155வது ஆண்டு ஜோதி தரிசன விழா நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இறைவன் ஒளி வடிவானவர் என்பதை உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் தைப்பூசத்தன்று பூச நட்சத்திரத்தில் தைப்பூச திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் 7 திரைகள் நீக்கப்பட்டு 6 காலங்களில் ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது. மேலும் இந்த காலை 6 மணிக்கு முதல் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. 7 திரைகளான கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, செம்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரை என திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. அப்போது ஜோதி தரிசனத்தை காண வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி என மனமுருகி ஜோதியினை கண்டு வழிபாடு செய்தனர். மேலும் மீதமுள்ள 5 கால ஜோதியானது இன்று காலை 10 மணிக்கும், நண்பகல் 1 மணிக்கும், இரவு 7 மணி மற்றும் 10 மணி என காண்பிக்கப்படுகிறது. இதேபோல் நாளை காலை 5:30 மணிக்கும் ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது. ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு வடலூர் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பக்தர்களுக்கு அறுசுவையுடன் கூடிய அன்னதானம் வழங்கப்படுகிறது. தைப்பூச ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு எஸ். ஜெயக்குமார் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வடலூரில் ஜோதி தரிசன விழா நடைபெறுவதை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வடலூர் பகுதிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தென்னக ரயில்வே திருச்சி கோட்டம் சார்பில் இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 3 நாட்களுக்கு சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது. ஜெயா. வடலூர் தைப்பூச ஜோதி தரிசனம் குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.